அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 15 ருபநித உபக்யானம். மைத்ரேயரே, இவ்விதமான ஜடபரதர் கோரிய அரசனுக்கு புரியாதமையால் எனக்கு கவனிக்க ஜடபரதர் கதை ஒன்றை சொன்னார். அரசே, நிதாகருக்கு ஞானத்தை உண்டாக்க ருபு என்பவர் அருளிச் செய்ததை நான் உனக்கு கூறுகிறேன். பூர்வகாலத்தில் பரமேஷ்டிக்கு ருபு என்ற மகன் இருந்தான். அவன் இயல்பாகவே தத்துவ ஞானம் உடையவன். அவருக்கு புலஸ்திய முனிவரின் மகனான நிதாகர் சீடனாக இருந்தார். அவருக்கு ருபு சகல ஞானங்களையும் கற்பித்த போதும் நிதகருக்கு அவற்றின் மனம் கொள்ளவில்லை என்பதை ருபு உணர்ந்து கொண்டார். 1000 ஆண்டுகள் கழிந்த பின்பும் நிதாகரை காண ருபு முனிவர் தேவிகா நதிகரைக்கு சென்றார். அப்போது நிதாகர் அன்றைய கர்மாக்களை முடித்துவிட்டு அதிதி ஒருவருக்கு உணவளிப்பதாக ஆசிரமத்தின் வாசலில் நின்றார். ருபு முனிவருக்கு கண்ட நிதாகர் அவரை வணங்கிவிட்டு அவரை உணவு அருந்த வருமாறு அழைத்தார். அப்போது ருபு முனிவர், உன்னிடம் எனக்கு தர என்ன உணவு உண்டு என்று கேட்டார். அதற்கு நிதாகர், குருவே, அரிமாவினால் செய்யப்பட்ட அப்பங்கள் உண்டு, காய்கனிகளும் உண்டு என்றார். அதற்கு ருபு முனிவர், நான் அவற்றை உண்பதில்லை. மோர் குழம்பு, பாயாசம், தேன் குழல் முதலியவற்றை உண்ண விரும்புகிறேன் என்றார். உடனே நிதாகர் தனது மனைவியை அழைத்து முனிவர் சொன்ன உணவு வகைகளை சமைக்கும்படி கூறினார். அவரது மனைவி அவர் சொன்னபடி உணவு வகைகளை சமைத்து முடித்துவிட்டு முனிவரை உணவு உண்ண வருமாறு அழைத்தார். முனிவர் வந்து உண்ணத் தொடங்கினார். சிறிது நேரம் செல்ல நிதாகர் கேட்டார், சுவாமி, உணவு சுவையாக இருக்கிறதா என்று கேட்டார். ருபு முனிவர் நிதாகரை பார்த்தார். பின்பு சொன்னார், நிதாகரே, பசித்தவனுக்குத்தான் உணவின் சுவை தெரியும். எனக்கு பசி இல்லை. அப்படி இருக்க நான் திருப்தி அடையவோ அல்லது சுவையை அறியவோ முடியாதவனாய் இருக்கிறேன். பசி தாகம் என்பன கர்ப்பத்தில் இருக்கும் அக்னியால் அழிக்கப்படும் போதுதான் பசி தாகம் உண்டாகும். எனக்கு இவை இல்லை. அதனால் உண்டதற்கான திருப்தி இன்றில்லை என்று எனக்காக உண்டாகாது. என்னை போன்ற ஆத்மாக்களுக்கு பசியும் தாகமும் ஒருபோதும் இருக்காது. நல்ல பசி உள்ளவனுக்கு பழுதார உணவு ருசியாக இருக்கும். அப்படியல்லாதவனுக்கு தேனும் சுவையாகாது என்றார். நிதாகர் தனது குருவை வணங்கி, குருவே, பரமாத்மத்தை பற்றி தாங்கள் கூறியதை கேட்டு என் அஞ்ஞானம் அகன்றது. தங்களை எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள் என்றார். ருபு தனது சீடனான நிதாகரை நோக்கி, உனது குருவான ருபு என்பவன்தான் நான். உனக்கு ஞானத்தை போதிக்கவே இங்கு வந்தேன். இனி நான் எனது இடத்திற்கு போகின்றேன். அதற்கு முன் ஒன்றை நான் உனக்கு சொல்கிறேன். தேவர் மனிதர் என்ற பேதமாக காணப்படுகின்ற சேதான சுரூபம் யாவும் ஒன்றுதான், வேறுபட்டதல்ல. தெய்வாதி பேதங்கள் கர்மவசத்தினால் வந்த பூத விகாரங்களாகும். இவ்வாறு சேதனா சேனாத்து மகமான சகல பிரபஞ்சமும் ஸ்ரீ வாசுதேவன் என்ற திருநாமத்தை உடைய பரமாத்மாவின் திருமேனியே என்றார். அதை கேட்ட நிதாகர், இனி அடியேன் அப்படியே நினைக்கின்றேன் என்று கூற ருபு முனிவர் தனது இருப்பிடத்திற்கு சென்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.